السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருளால் ரமலான் மாதத்தினுடைய 25வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் 5 ஒற்றைப்படை இரவுகளில் இது 3வது ஒற்றைப்படை இரவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இரவை அடைந்து கொள்ளும் நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பானவர்களே, இன்று அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் ஜின் ஓதப்பட்டது. ஜின் என்ற அத்தியாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களை ஜின்னினுடைய ஒரு பிரிவினர் கேட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அவர்கள் கேட்ட அந்த வசனத்தை அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் சென்று, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆச்சரியமான வேதத்தை கேட்டோம், அற்புதமான வசனங்களை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கும் குர்ஆனை பற்றி அவர்கள் எடுத்து சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் விவரிக்கிறான். அதே போன்று அந்த ஜின்னுகள் தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி, நாங்கள் இப்படிலாம் இருக்கிறோம், எங்களில் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் ஜின்னுகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் முழுக்க அல்லாஹ் பேசுகிறான். ஜின்னுகள் அப்படிங்கிறது நம்மை போன்று அவர்களும் ஒரு அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் ஒன்று. நம்முடைய பார்வையை விட்டும் அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள், அவங்கள பார்க்க முடியாது. ஜின்னுகள் மனித தோற்றத்தில் வருவார்கள், மற்ற பிராணிகளுடைய தோற்றத்தில், குறிப்பாக நாயினுடைய தோற்றத்தில் வருவாங்க, பூனையினுடைய தோற்றத்தில் வருவாங்க, பாம்பினுடைய தோற்றத்தில் வருவார்கள், பறவைகளின் தோற்றத்தில் வருவார்கள். இதெல்லாம் அந்த ஜின்னுகள் இந்த மாதிரி தோற்றத்தில் வருவதற்கான ஆற்றலை அல்லாஹு தஆலா அந்த ஜின் இனத்திற்கு கொடுத்துருக்கிறான். அதனுடைய அசல் தோற்றத்தில் பார்க்க முடியாது. ஜின்னுகள் பார்வையை விட்டு மறைந்திருக்கிறார்கள், எனவே தான் அதற்கு பேரை ஜின்னு. ஜின்னுன்னா மறைந்திருக்குதல் அப்படின்னு அர்த்தம். யாரும் அதனுடைய அசல் தோற்றத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி மனித தோற்றத்தில் எல்லா தோற்றத்திலையும் வருவார்கள். அதற்கு சில அடையாளங்களும் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மனித வர்க்கத்திற்கு முன்பே அல்லாஹு தஆலா ஜின் வர்க்கத்தை படைச்சிட்டான். நமக்கு குர்ஆன் வசனங்கள் அதற்கு சான்று. அல்லாஹு தஆலா மனிதனை மண்ணிலிருந்து படைத்ததாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுல், ஜின் இனத்தை அதற்கு முன்பே நான் படைத்து விட்டேன் அப்படிங்கிறான். மனித படைப்பிற்கு முன்பே படைக்கப்பட்டவர்கள் ஜின் இனத்தினர்கள். இப்படி ஒரு மனிதனை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்கல்ல, இப்படி ஒரு படைப்பை நீ படைக்க போறியா? அவங்க பூமியில் குழப்பம் செய்வாங்க, பூமியில் அவங்க உனக்கு மாறு செய்வாங்க, கொலைகள் செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்களே, இப்படியா நீ ஒரு படைப்பை படைக்க போகிற அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்டாங்க. அப்படி கேட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு ஜின் இனத்தை அல்லாஹ் படைத்தான், அவங்க இந்த மாதிரி குழப்பங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் அப்படியே கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நீ இன்னொரு படைப்பை படைக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நமக்கு முன்பே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் ஜின் இனத்தினர்கள். நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்பால் பெண்பால் இருக்கிற மாதிரி ஜின்களையும் உண்டு. ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இந்த ஜின் அத்தியாயத்திலே ஒரு இடத்துல வருது, பி ரிஜாலிம் மினல் ஜின், ஜின்களில் ஆண் வர்க்கத்தினர் அப்படின்னு வருது. அப்போ ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க.
ஜின்கள் சொல்லுகிறது, அண்ணா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காசிதூன், எங்களில் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஃபமன் அஸ்லம ஃபவுலாய்க தஹர்ரவு ரஷதா, யார் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நேர்வழியை தேடிக்கொண்டார்கள். அம்மல் காசிதூன ஃபகானு லி ஜஹன்னம ஹத்தபா, வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்களுக்கு நரகம்தான் முடிவாக இருக்கிறது அப்படின்ட்டு ஜின்னுகள் சொல்வதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் எடுத்து பேசுகிறான். நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்பினுடைய அடிப்படை என்ன, கூறு என்ன நமக்கு தெரியும். நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய கூறு ஒளி, மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், ஜின்னும் ஷைத்தான் இதெல்லாம் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு இங்கே ஒரு கேள்வி வருது, நம்மளை மாதிரியே அவங்களும் ஒரு இனம்தான், ஒரு படைப்பு தான், அவங்களையும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொர்க்கம் இருக்குது, நரகமும் இருக்குது, அப்படி தானே? இப்போது அவங்க படைப்பே நெருப்பினால் படைக்கப்படும் பொழுது நெருப்பில் அல்லாஹ் தஆலா அவங்கள எப்படி வேதனைப்படுத்துவான்? அவங்க படைப்பே நெருப்பு தான். அப்படி இருக்கிற பொழுது நரகத்தில் அவங்கள எப்படி வேதனைப்படுத்த முடியும்? எப்படி அது அவங்களுக்கு வேதனையாக அமையும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கு பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளாக பதில் சொல்லிடலாம். உலமாக்கள் சொல்வார்கள், நெருப்பினால் படைக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுடைய படைப்பினுடைய அடிப்படை தான் நெருப்பே தவிர ஒட்டுமொத்தமாக அவங்க நெருப்பாகவே இருக்க மாட்டாங்க. நாம் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம மண்ணாகவே இருக்கோம். நம்மளுடைய கூறு, நம்மளுடைய அடிப்படை பேஸு தான் மண். நம்ம உடம்பே மண் அல்ல. அந்த மாதிரி அவங்க நெருப்பினால் படைக்கப்பட்டவர்களை தவிர அவங்க அப்படியே நெருப்பாகவே இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஹதீஸ்லே வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஜின்னு எனக்கு குறுக்க நெருக்க வந்துட்டு இருந்துச்சு. அங்கே எங்கேயும் என்னுடைய தொழுகையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே எங்கேயும் குறுக்க நடந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த ஜின்னை பிடிச்சேன், கழுத்தை பிடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கழுத்தை பிடிக்கும் பொழுது கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன். அந்த ஜின்னினுடைய நாவினுடைய ஈரப்பதம் என்னுடைய கையில் ஒட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் பொழுது, அந்த டைட்டாக நெருக்கும் பொழுது நாக்கு வெளியே வந்துருச்சு, ஜின்னுடைய நாக்கு. அப்போ அதனுடைய ஈரப்பதம் என்னுடைய கையில் ஒட்டுச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதன் உடம்பே நெருப்பாக இருந்துச்சுன்னா ஈரப்பதம் எப்படி வரும்? ஈரப்பதம் நமக்கு நாவில் எப்படி ஈரப்பதம் இருக்குதோ அதே மாதிரி அதனுடைய நாவிலும் ஈரப்பதம் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து ஒரு கையில் கொண்டு என்னை நெருங்கி வந்தது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுவே நெருப்பு அப்படின்னா எதுக்கு இன்னொரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வரணும்? கையை வச்சு நம்மளை சுட வரலாம்ல. இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இமாம்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய அடிப்படை கூறு தான் நெருப்பை தவிர அதனுடைய உடம்பே நெருப்பு அல்ல. அதனால் நரகத்தில் அல்லாஹு தஆலா கெட்ட ஜின்னுகளுக்கு வேதனையும் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாம் மண்ணினால் படைக்கப்பட்டவங்க, மண்ணை தூக்கி நம்ம மேலே வீசினா நம்ம வலிக்க தானே செய்யுது. கல்லும் மண்ணுடைய இனத்தில் உள்ளது தான். கல்லை தூக்கி போடும்போது நம்ம வலிக்க தானே செய்யுது. அந்த மாதிரி நெருப்பை கொண்டு வேதனை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு இமாம்கள் சொல்லித்தராங்க. ஜின்னுகளுடைய உணவு பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எலும்புகள் நாம் பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய அந்த எலும்புகளை தான் அது சாப்பிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுச்சு, எங்களுக்கெல்லாம் உணவு எது அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு அல்லாஹ் எலும்பை தந்து இருக்கிறான், அதுதான் உங்களுக்கான ரிசுக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் நல்ல ஜின்னுகள் தான் அந்த எலும்பை எடுத்துக்கொள்ளும், எலும்பை மட்டும் சாப்பிடும். ஜின்னுகள்லே கெட்ட ஜின் இருக்குதில்ல, அது எலும்பை மட்டும் சாப்பிடாது, நாம் சாப்பிட்ற எல்லாத்தையும் சாப்பிடும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஷைத்தான் சொல்கிறானா, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறான். பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே நுழையும் பொழுது நீங்கள் உள்ளே போங்க, உங்களுக்கு இடம் கிடைக்கும், போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறானா. அதே மாதிரி தான் சாப்பிடும் பொழுது நாம் உட்காரும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா உங்களுக்கு இந்த வீட்டில் உணவு கிடையாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்ட்டு அவன் அனுப்புகிறான்.
நாம் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா உங்களுக்கு இங்கே உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்கிறானா தன்னுடைய எண்ணத்திற்கு. இந்த ஹதீஸை பற்றி சொல்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லாமல் யார் சாப்பிடுகிறார்களோ அந்த உணவை ஜின்னுகளும் எடுத்துக்கொள்ளுகிறது, அது சாப்பிடுது. பிஸ்மில்லா சொல்லாமல் வீட்டுக்குள் நுழைஞ்சா அதை தங்கிறதுக்கான வீடாக ஜின்னுகள் அமைத்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, ஜின்னுகள் குடியேறக்கூடாது அப்படின்னா உள்ளே நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ளே போகணும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். நம்ம வெளியே வரும்பொழுது தான் பாதுகாப்பு துவா ஓதுவோம், பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்லாம் ஓதுவோம். உள்ளே நுழையும் போது எதையும் சொல்ல மாட்டோம். உள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். யாருமே இல்லாத பூட்டிய வீட்டுக்குள்ளே நாம் திறந்து உள்ளே போகிறதா இருந்தால் கூட அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் அப்படின்னு சொல்லி அந்த சலவாத்தை சொல்லணும். எங்கள் மீது சலவாத்து உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு நமக்கு நாமே சலாம் சொல்லிட்டு உள்ளே போகிறத நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பிஸ்மில்லா பரக்கத்தானது, ஷைத்தானை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடியது, பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் சொல்லித்தராங்க. பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா உணவுகளையும் அது எடுத்துக்கொள்கிறது. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உணவில் குறுக்கிடுவதில்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரப்படுது. அப்போ கெட்ட ஜின்னுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்குது, நல்ல ஜின்னுகள் எலும்பை மட்டுமே சாப்பிடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எலும்பை கொண்டோ விட்டையை கொண்டோ நீங்கள் அதாவது சிறுநீரை சுத்தப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா அது அதனுடைய உணவு அப்படின்னா அது ஜின்னுகளுடைய உணவு. அதனால் நீங்கள் அதை வச்சு காஞ்ச எலும்பாக இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சிறுநீரை சுத்தம் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜின்னுகளை குறித்து நமக்கு ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். இந்த குரானிலும் இந்த சூறாவிலும் அது குறித்து நிறைய செய்திகள் இடம்பெறுகிறது. ஜின்னுகள் நம்மளை விட சில விஷயங்கள்ல ஆற்றல்கள் கூடுதலாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் வானத்தில் உயர போய் மலக்குகள் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் ஒட்டு கேட்டு வருமா ஜின்னுகள், அந்த மாதிரியான ஆற்றல் அதற்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகு அது தடை செய்யப்பட்டு விட்டது. அது வரைக்கும் போவாங்களாம், மலக்குகள் பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்பாங்களாம் ஜின்னுகள். ஒரு நேரத்தில் அவங்களால போக முடியல, மேலே போனால் அங்கே செக்யூரிட்டி போடப்பட்டிருக்குது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கப்பட்டிருக்கு. என்ன இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது, முன்னாடிலாம் அசால்ட்டாக போயிட்டு வருவாங்க, இப்போ என்ன செக்யூரிட்டி இருக்குது, டோல்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னுகள் பார்த்துருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குதான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அது தடை செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு போக முடியல, போகாமல் அல்லாஹ் தடுத்துட்டான். அப்படி மீறி ஏதாவது ஜின்னுகள் வானத்தை நோக்கி உயர்ந்தார், எரிகல்லை கொண்டு எரிந்து அது கொல்லப்படும் என்பதும்லாம் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இங்கே நாம் இந்த சூறாவில் பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், ஜின்னுகள் குரானை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அது ஈமான் கொண்டு கேட்ட அந்த குரானை தன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜின்னுகளுக்கு ஓதி காட்டி அதுக்கும் இஸ்லாத்தை நோக்கி குரானை நோக்கி அழைப்பு விடுத்ததை இந்த குரான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குரான் யாரையெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுகிறது என்பதையெல்லாம் நாம் இங்கே விளங்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எனவே குரானை ஓத வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும், அதை மக்களுக்கும் போய் சொல்ல வேண்டும், அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.